ஹலோ தோஸ்தோ, நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூபோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருப்பீங்க. ஆனால் அது எத்தனை வருஷம் ஆகும் எடுக்கிறதுக்கு, அது எத்தனை மாதம் ஆகும், அது எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியூஸ் வந்து போயிட்டுருக்கும். ஒரு சில சேனல்ஸில் ஒரே வீடியோ போடுவாங்க. அந்த ஒரு வீடியோ போட்டு அவங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகி அதிலே வந்து அவங்களுக்கு மணி வர ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பல வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடியோ போடுவாங்க. 300-400 வீடியோவுக்கு அப்புறம் தான் அவங்களோட சேனல் மானிட்டைசேஷன் கிடச்சி அதுக்கப்புறமா தான் அவங்களோட சேனலுக்கு மணி வர ஸ்டார்ட் ஆகும். அப்படியும் அந்த மணி வர ஸ்டார்ட் ஆகும்போது ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்தனா இல்லையா, என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரியோ ஸ்பாட், நான் உங்கள் ரியோ. 2019 ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியோ வ்ளாக்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ஆட் பண்ணுறேன் அந்த சேனலோட பேர். ஸோ அந்த சேனலில் வந்து எனக்கு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தாங்க. அந்த சேனலில் நான் மானிட்டைசேஷன் எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் பக்கம் நான் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாமே வந்து ஒரு 300, 400, 1K வியூஸ் இவ்வளோ தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சில வீடியோஸ் வந்து மானிட்டைசேஷன் ஆகிற அளவுக்கு ரீச் கொடுத்தது. 1 lakh வியூஸு, 2 lakh வியூஸு, 1 million வியூஸ்லாம் வந்து போச்சு அந்த சேனலில். அண்டு சடனாக வந்து அந்த சேனலை என்னால் வந்து கைப்பற்ற கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்து சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னால் அந்த சேனலை கண்டினியூ பண்ண முடியல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 நினைக்கிறேன், 22ஆ 23ஆ 23 தான் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து சரி ஓகே, நம்ம சேனல் போயிடுச்சு, புது சேனல் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த சேனல் தான் வந்து இந்த ரியோ ஸ்பாட். ஸோ இதில் வந்து நான் சும்மா ரேண்டமாக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். எடிட்டிங் வீடியோஸ் வந்து எனக்கு நல்லா பீக் கிடச்சிது. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட நீட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடிட்டிங் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தா வியூஸ் வந்து நல்லா அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி ஓகே, ஒரு கண்டென்ட்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சேனல் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ எந்த விதமான ஒரு மானிட்டைசேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியாச்சு நம்ம எப்பயோ. சேனல் ஆரம்பித்து ஒரு 3 to 4 monthsலேயே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டோம். ஏன்னா ஒரு வீடியோ வந்து சொன்னல வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 84K கிட்ட அந்த வீடியோ வந்து வியூஸ் போச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் 1000 மேலே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீடியோஸ் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணது 4000 ஹவர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு எடிட்டிங் கண்டென்ட்டாக போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 to 7 monthsன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு மானிட்டைசேஷன் 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டேன் நான் போன செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ 4000 ஹவர்ஸ் ரீச் ஆகிட்டேன். ஆனால் நம்மளோட சேனல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்னது, நம்மளோட சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ உங்கள் சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துட்டோம், ஸ்ட்ரைக் மாதிரியே அது கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் மானிட்டைசேஷன் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு 3 months கிட்ட யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னால் வந்து 3 monthsக்கு என்னடா இது மானிட்டைசேஷன் 4000 ஹவர்ஸ் வந்தும் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 months கிட்ட போச்சு. ஸோ ஐ திங்க் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் போச்சு அந்த ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா ஜனவரியில் எனக்கு இன்கம் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு மந்த்துக்கும் எனக்கு எவ்வளோ வரும் ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1800 கிட்ட எனக்கு வந்துடும். அது வந்து நான் ரீசெண்டாக போடுற வீடியோஸை விட பழைய வீடியோஸ்க்கு தான் எனக்கு அந்த மாதிரி வியூஸ் வந்து எடுத்து அதுலேருந்து மணி வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி வந்து நம்ம 1500 சொல்லிட்டு அப்படியே நம்ம இங்கே கரெக்டாக ஜூன் மந்த் வரைக்கும், ஜூலை மந்த் வரைக்கும் வந்தாச்சு. அண்டு ஃபைனலாக வந்து எவ்வளோ ஒரு மாதத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 800, 900 அந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு ரீசன் நான் வீடியோஸ் வந்து சரியாக போடல. ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு 1000லேருந்து 1500க்குள்ளே எனக்கு அமௌண்ட் வந்துடும் மந்த்லி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு எப்படி நம்ம யூடியூப்பில் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நம்ம $100 சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதம் 21ஆம் அமௌண்ட் வந்து நமக்கு போட்டு விட்ருவாங்க. 20லேருந்து 22 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து போட்டு விட்ருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா 15 பிஸ்னஸ் டேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 15 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் கிட்ட அவங்க வந்து செக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அமௌண்ட்டை. ஸோ எனக்கும் வந்து அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போது போயிட்டுருக்கு. ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகல அமௌண்ட்டு. வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு $200 மேலே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. இல்லை ஒரு எவ்வளோ டாலர்ஸ் ரீச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரீச் பண்ணிட்டீங்க. ஆனால் 100 அபவ் இருக்கணும். ஸோ 100 அபவ் எவ்வளோ டாலர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணாலுமே இந்த மந்த் நீங்கள் வீடியோஸ் போட்டு அந்த மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது நெக்ஸ்ட் மந்த் 22க்குள்ளே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் கூகுள் ஆட்சன்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு. ஸோ எனக்கு ஃபைனலாக அமௌண்ட் வந்துதா இல்லையா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு அக்கௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் மணி சென்ட் பண்ணிட்டாங்க. என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நம்மளோட பணம் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வருது அப்படின்னா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேங்க் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அது பேமெண்ட் ஹோல்டில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நான் பேங்க் கிட்டே போனேன். ஸோ பேங்க்கில் வந்து எனக்கு ஒரு மெயில் ஐடிலாம் கொடுத்தாங்க. இவங்களுக்குலாம் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்கும் மெயில் பண்ணேன். ஆனால் இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கில் நமக்கு பேமெண்ட் வந்தால் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா 15 பிஸ்னஸ் டேஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 10 டேஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த லீவ் நாட்கள்லாம் கனெக்ட் பண்ணாமல் இருக்கணும் நம்ம. ஸோ இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே நமக்கு இந்த ஃப்ரைடேக்குள்ளே பேமெண்ட் வரல அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்கள வந்து அங்கே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளோட பேங்க்குக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ரீச் பண்ணணும். உங்களோட வீடியோவை வந்து 4000 மணி நேரம் வந்து பார்த்துருக்கணும் மக்கள். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது போக வந்து நிறைய இந்த ஐடி வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து பின் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அண்டு யூடியூப்பில் ஸ்ட்ரைக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. இந்த ஏஐ கண்டென்ட் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் அதுவுமே போடாதீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களால் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈவன் எடிட்டிங் வீடியோஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு மணி மானிட்டைசேஷன் கிடைக்கிறதில்ல. அதுக்கு ரீசன் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எடிட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் பார்த்து நம்ம வந்து டுட்டோரியல்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமே வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து டெக் வீடியோஸும் நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். அவுட் ஆஃப் கண்டென்ட்டுக்கு போயிட்டேன் நான். ஸோ நம்ம சேனலில் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, $107 கிட்ட நமக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் வந்த உடனே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி, இல்லை அதுக்குன்னு ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி போடுறேன். இல்லை அப்படின்னா என்னோடய செகண்ட் யூடியூப் பேமெண்ட் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படின்றத எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு தெரில. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ரியோ.